கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள். உலகமெங்கும் தந்தையார் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு தந்தைமார்களுக்கும் அன்பான தந்தையார் தின வாழ்த்துதலை முதலாவது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், இந்த ஆராதனை தேவனுடைய சமூகத்தில் பயபக்தியோடு நாம் ஒப்பு கொடுத்து ஆரம்பிப்போமாக. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சணிய சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. வாருங்கள் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு இன்னொரு ஓய்வு நாளை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா ஸ்தோத்திரி பலகளையும் உமக்கு செலுத்தி உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தேவன் தாமே இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள், பாடல்கள், எங்களுடைய தியானங்கள் யாவையும் நீர் ஏற்றுக்கொள்வீராக. உமக்கு எல்லா துதிகன மகிமை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவஜனமே, வாருங்கள் ஆண்டவரை நாம் ஒரு சில துதி பாடல்களை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. வாருங்கள், முதல் பாடலாக இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர் என்று சொல்லி சந்தோஷமாக நாம் சேர்ந்து பாடுவோமாக. அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், வல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. வல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். மூடவரை நடக்க செய்பவர், அவர் நல்லவர், வல்லவரே. அற்புதம் அதிசயம் செய்பவர், அவர் நல்லவர், வல்லவரே. சொல்லுவோம், மூடவரை நடக்க செய்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அற்புதம் அதிசயம் செய்பவர், அவர் நல்லவர், வல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். மறுபடியும் சொல்லுவோம், அவர் என்றென்று மாறாதவர்.
அவர் என்றென்று மாறாதவர். அன்பானவர்களே, சங்கீதம் 103:13 இவ்விதமாக சொல்லுகிறது: தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இந்த ஆண்டவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே நமக்கு எவ்வளவோ துன்பங்களும் கஷ்டங்கள் வந்தாலும் கூட இந்த ஆண்டவர் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்தி வருகிறார். அதற்கு ஒரு காரணம் வேதம் சொல்லுது, நீ அவருக்கு பயப்படுகிறதுனால. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் இந்த தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள், 2வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமாக. போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, அல்லேலூயா. உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுவோம், புது பலன் தருகிறீர், புது பலன் தருகிறீர், புது என்னை பொழிகிறீர், புது பலன் தருகிறீர், புது என்னை பொழிகிறீர். கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நான் கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிப்பையே தேவிட்டாத அமுதமே அப்பா, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. ஆமென். ஆமா,
நீர் எங்களுக்கு கண்டைத்த பொக்கிஷம். ஆமென். நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு வந்த தேவன் சுவாமி. எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த கர்த்தர் நீரப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த ரட்சகர் நீரப்பா. ஆண்டவரே உம்மை போல ஒரு ஆண்டவரான்ப்பா இந்த பூமியில தேடியும் கிடைக்காத பொக்கிஷம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு தேனிலும் மதுரமானவர் சுவாமி. ஹல்லேலூயா. என் பாடலுக்கு காரணம் நீர் சுவாமி. ஆண்டவரே உம்மையே துதிக்கிறோம், உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையே புகழுகிறோம் அப்பா. இந்த கால வேளையில் அப்பா உள்ளமெல்லாம் நிறைந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே என் ராஜா என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமாக. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை சேவிப்பேன் நாள் முழுதும், நான் உம்மை தேடுவேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. மறுபடியும் சொல்லுவோமா? மறுபடியும் சொல்லுவோம். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனது
எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம் நாமத்தை உயர்த்துகிறோம், புகழுகிறோம். நீ ராஜா, நீர் கர்த்தர், நீர் மீட்பர், நீர் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா. நீர் இல்லாமல் எங்களுக்கு வாழ்வில்லை. நீர் இல்லாமல் எங்களுக்கு தூய்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லை என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் உடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது நீ தந்த கிருபை அப்பா. இந்த வெளியேறப்பெற்ற உன்னதமான ஸ்தானத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அற்புதம் வீணராயிருந்த எங்களை ஆண்டவரே நீர் கண்டெடுத்து ஆண்டவரே எங்களுடைய எல்லா அழுக்கையும் நீர் கழுவி எங்களை தூய்மைப்படுத்தி இன்றைக்கு உம்முடைய பிள்ளையாய் நீர் வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் அப்பா நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் கூட விசேஷமாக ஆண்டவரே எல்லா தகப்பன்மார்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு தகப்பன்மார்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசம், அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் நீர் ஒருவரே அறிவீர். பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக அவர்கள் எடுக்கிற எல்லா கஷ்டத்தையும், அவர்கள் சந்திக்கிற எல்லா சவால்கள் மத்தியிலும் கர்த்தர் அவளுக்கு நீர் உதவி செய்து காத்து வருவதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பலன் அவளுக்கு இம்மட்டும் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா கவலைகளையும் எல்லா சோகங்களையும் ஆண்டவரே சுமந்து கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே வாழ்கிறார்கள். அவர்கள் கொடுத்த குடும்பத்திற்காக வாழ்கிறார்கள், அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக வாழ்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே தங்களுக்கென்று ஆண்டவரே எத்தனையோ ஆசைகள் கனவுகள் இருந்தாலும் கூட அதை எல்லாவற்றையும் ஆண்டவரே அதை தள்ளி வைத்து பிள்ளைகளையும் குடும்பத்தையும் முன் வைத்து அவர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசத்தையும் நீர் மாத்திரம் அறிவீரப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தாவே ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் நல்ல சுகத்தை தாரும், நல்ல பலத்தை தாரும், நல்ல ஆரோக்கியத்தை தாரும். ஆண்டவரே வயதான காலத்தில் அவருடைய பிள்ளைகள் அவளை பார்க்கட்டும் சுவாமி, அவர்களை விசாரிக்கட்டும், அவர்களை நடத்தட்டும் சுவாமி. அவர்களுக்கு எந்த குறையில்லாமல் பிள்ளைகள் பெற்றோரை ஆசீர்வதிக்கட்டும், தகப்பன்மார்களை காத்து கொள்ளட்டும் சுவாமி. வயதான காலத்திலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் வியாதி வரும்பொழுது தகப்பன் தள்ளிவிடப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தகப்பன் கைவிடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரம் அவர் மேல் எப்பொழுதும் இருக்கட்டும் சுவாமி. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் சுவாமி. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வீராக நடத்தும் சுவாமி. உமக்கு எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை யாரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்கும் உம்முடையவர்களே.
ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. என் கண்பான் தேவ ஜனமே, இன்றைக்கு தந்தையார் தினம். இந்த தந்தையார் தினத்திற்கென்று நம்முடைய பிள்ளைகள் ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகளை ஆயத்தம் செய்திருக்கிறார்கள். வாருங்கள், நம்முடைய ரவ் செரோ பிள்ளைகள் இருவரும் சேர்ந்து அவள் செய்கிற படைப்புகளை கண்டு களிப்போமாக. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் தந்தையே வாழ்வின் சோலை, நீக்கினார் என் வாழ்வின் தொல்லை, நான் வெற்றி பெற கொடுத்தார் அவர் தோள், அனுதினமும் காலை மாலை தொட்டு வணங்கிடுவேன் அவர் காலை. அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு விதையாய் நாங்கள் முளைத்தோம், எங்களை ஒரு மரமாக்கியது எங்கள் தந்தை தான். கண்டிப்பு என்றாலே தந்தை, பாசம் என்றாலும் தந்தை. அனைத்து தந்தைமார்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். என் அப்பாவிற்கு தந்தையர் தின வாழ்த்துக்கள். திருச்சபையில் உள்ள அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். என் அப்பா எனக்கு ஒழுக்கத்தை சொல்லி தந்தார். நான் சோகத்தில் தள்ளப்பட்ட போது என் அப்பா எனக்கு ஆறுதலாக இருந்தார். எங்கள் அப்பா நான் கேட்டதெல்லாம் செய்வார். எங்கள் அப்பா எனக்கு அழகாக முடி வெட்டி விடுவார். எங்கள் அப்பா காலையில் எனக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவார். தேங்க்யூ, ஐ லவ் மை அப்பா. என் அப்பாவுக்கு தந்தையர் தின வாழ்த்துக்கள். ஐ லவ் யூ அப்பா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஐ லவ் யூ அப்பா. அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். ஜீரோ திருச்சபையில் உள்ள அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். பாஸ்டருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே.
வாருங்கள், இந்த வேளையிலே நாம் ஒரு பாடலை பாடுவோம். காணிக்கை பாடலாக இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அந்த வேளையிலே ஆண்டவருக்கு நம்முடைய காணிக்கையையும் நம்முடைய தசம பாகத்தையும் நாம் எடுத்து வைப்போமாக. துதி உமக்கே
ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் சொல்லி முடியாதவைகள் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவரே ஈடாக எண்ணத்தை உமக்கு கொடுத்து ஆண்டவரே அதை திருப்தியாக்க முடியும். ஆனாலும் ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிறதை கொடுக்கிறோம் அப்பா. இந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளும், இந்த தசம பாகத்தை ஏற்றுக் கொடுக்கும். கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவஜனமே, வாருங்கள் வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 15ஆம் அதிகாரம் வசனம் 20 to 24 வரை. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் இருந்து வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரசத்தையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரன் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த தந்தையார் தினத்திற்கென்று விசேஷமாக நமக்கு தேவ வார்த்தையை கொண்டு வருகிறவர் நம்முடைய அருமை போதகர் தேவதாஸ் ரத்னம். உங்களிலே அநேகருக்கு அவரை தெரியும் என்று நான் நம்புகிறேன். ஒரு காலகட்டத்திலே அவர் கிழக்கு மாகாணத்திலே இந்த மெந்தகா பகுதியிலே அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லி நான் அறிவேன். அவர் எனக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு போதகராக இருந்திருக்கிறார். என்னை அநேக விதத்தில் என்னை நடத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட அவரை அழைத்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுப்பதில் நான் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். வாருங்கள் ஜெபத்தோடு வார்த்தையை கேட்போம். அவர் பிரசங்கித்த பிறகு நமக்கு இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஃபாதர்ஸ் டே. ஏன் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டேக்கு பின்னால வருகிறது என்றால், ஒருவர் எப்படி சொன்னார், மதர்ஸ் டே முடிஞ்ச பிறகு ஃபாதர்ஸ் டே வரும் பொழுது மதர்ஸ் டேல வந்த எல்லா பில்லும் ஃபாதர்ஸ் டேக்கு கணக்காக சேரும். All the bills will come on Mother's Day, or Mother's Day will come on Father's Day in time for Father's Day. ஒரு சிறு பையனை பார்த்து மதர்ஸ் டேக்கும் ஃபாதர்ஸ் டேக்கும் வித்தியாசம் என்னன்னு யாரும் கேட்டாங்க. Somebody asked what is the difference for a little boy, what is the difference between Father's Day and Mother's Day? The boy said there was nothing much of a difference between the two, except that the present for the father you don't have to spend as much as you spend on the mother. ஒரு சிறு பையனை ஃபாதர்ஸ் டேக்கும் மதர்ஸ் டேக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்கும்போது அவன் என்ன சொன்னான் என்றால், வித்தியாசம் அப்படி ஒன்றும் இல்லை, ஆனால் ஃபாதர்ஸ்க்கு ப்ரெசன்ட் வாங்கும் பொழுது ப்ரெசன்ட் அவ்வளோ விலையாக இருக்காது, மதருக்கு நம்ம தாய்மாருக்கு நம்ம வாங்கும்போது என்று அவன் சொன்னான். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த போதகருக்கும் கனம் போதகருக்கும் நிர்வாக குழுவினருக்கும் சபை மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த காலை வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I am thankful to the pastor and the members of the church for giving me this opportunity to share the word of God. எல்லா தந்தைமார்களுக்கும் இனிய தந்தை தின வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். என் குடும்பத்தின் சார்பிலும் என் சார்பிலும் யாவருக்கும் தெரிவிக்கிறேன். I want to greet you all with a special happy Father's Day on
this time. ஜெபம் செய். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடுமே இளைப்பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடுமே சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுமே சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆமாப்பா, இந்த அருமையான தந்தை தின ஆராதனையிலே எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் ஐயா, அடியார்கள் கேட்கிறோம். On this wonderful Father's Day, thank you for being with us. We pray that you will speak to us. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முன்மாதிரியான தகப்பனார், the exemplary father, that will be the theme for our message this morning. இந்த காலை வேளையிலே முன்மாதிரியான தகப்பன் 2 வகையிலே நாம் சிந்திக்கவிருக்கிறோம். முதலாவதாக, ஒரு முன்மாதிரியான தகப்பனார் யார்? இரண்டாவதாக, ஒரு முன்மாதிரியான தகப்பனார் எவ்வாறு செயல்படுகிறார் அல்லது என்ன செய்கிறார்? Who is an exemplary father is our first point, and the second point will be, what does the exemplary father do? முதல் காரியத்தை நாம் சிந்திப்போம். முதலாவதாக, ஒரு முன்மாதிரியான தகப்பனாருக்கு 3 குணங்களை நாம் பார்க்கிறோம். முன்மாதிரியான தகப்பனார் முதலாவதாக எல்லாரையும், பிள்ளைகளை அளவில்லாமல் கணக்கில்லாமல் நேசிக்கிறவராக இருக்கிறார். நிபந்தனை இல்லாமல் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். நல்லவர்களாக இருந்தாலும் சரி, பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவர் நேசிப்பதற்கு எந்த காரியம் பிரதிபலிப்பாக எதிர்பாராமல் நேசிக்கிற ஒரு அன்பு. One who loves unconditionally. He doesn't expect anything in return. அவருடைய பிள்ளைகள் சில சமயங்களில் தப்பு பண்ணாலும் அவருடைய அன்பு குறையாது. Even if the children mess up and make mistakes, his love doesn't change. கூட அவர்கள் அன்பு செஞ்சாலும் அவங்களுடைய அன்பு அதே மாதிரி தான் இருக்கும். His love will remain the same. Whether they do much better, he doesn't love them more, and if they don't do very well, he doesn't love them less. He loves them unconditionally, and he loves them the same, whether they are good or bad.
இதுக்கு உதாரணம் வந்து அந்த நம்ம வாசிய கேட்ட பகுதியிலிருந்து அந்த கெட்ட குமாரன் கதையில வந்து அந்த தகப்பனாரை நம்ம பார்க்கணும். அந்த மூத்த மகன் வந்து வீட்டுல இருந்தா அவனையும் நேசித்தாரு. இளைய மகன் வந்து வீட்டை விட்டு அப்பாவை அன்பை தள்ளிவிட்டு அவன் வெளியே போய் வாழ்க்கையை வீணாக்கி சீரழிஞ்சு அவன் வந்து ரொம்ப கெட்டு போனவனாக திரும்பி வந்த பொழுது அவருடைய அன்பு மாறவே இல்லை. அவருடைய அன்பு மாசற்ற அன்பாக, அதே அன்பாக அவன் மகன் என்ற ஸ்தானத்திலிருந்து அவர் எடுத்து போடவில்லை. ஆகையினாலே பிரியமானவர்களே, பிள்ளைகளை நம்ம நேசிக்கும் பொழுது நம்ம வந்து அளவில்லாமல் நாம் நேசிக்க வேண்டும். அந்த அன்புக்கு வந்து அவர்கள் நல்லவர்களா இருக்கிறார்களோ கெட்டவர்களா இருக்கிறார்களோ சரி, அந்த அன்பு மாறாதது. நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு, a love that is unconditional. இரண்டாவது, ஒரு முன்மாதிரியான தகப்பனாரிடத்திலே நாம் காண்கிறது வந்து அவருடைய பிள்ளைகளை வந்து அவர் நல்ல விதத்திலே வளர்க்கிறவர்களாக இருப்பார். அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது பெரியவர்கள் ஆன பிறகு அவர்கள் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி உள்ள, நல்ல குணமுள்ள, நல்ல உதாரணம் உள்ள பெரியவர்களாக ஆகிறதற்கு வளர்க்கிறவர் தான் ஒரு முன்மாதிரியான தகப்பனார். An exemplary father raises his children to be respected adults, to be respectable adults. பல வகையிலே அவர்கள் செய்கிறார். ஒரு கதை நான் வாசித்தேன். ஒரு மரம் வந்து லாஸ் ஏஞ்சலிஸ்ல வந்து ஒரு மரத்தை பார்த்தாங்களா. அந்த மரம் வந்து வேர்ல இருந்து அது முளைச்சி வெளியே வரும் பொழுது அது வந்து கோணலான ஒரு மரமாக அது வளர்ந்தது. It became crooked. அது கோணலான ஒரு மரமாக அது வளரும் போது அதை மறுபடியும் சரிப்படுத்துவோம்னு சொல்லி ஒரு குச்சை கட்டி அது நேரா வளருவதற்கு குச்சை கட்டினாங்க. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் கட்டினாலும் அந்த மரம் வந்து கோணலாக தான் வளர்ந்து பெரிய மரம் ஆயிடுச்சு. அது வந்து அந்த குச்சி வச்சிருந்த அந்த குச்சிக்கு நேரா பதிலாக அது கோணலாக வளர்ந்தது. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கொள்கிறோம்? அநேகர் வந்து அவங்க பிள்ளைகள் வந்து 10-15 வயசு வரைக்கும் இஷ்டம் போல விட்டுறாங்க, இஷ்டம் போல வாழட்டும் சொல்லி அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப லேட்டா வந்து அவர்கள் வந்து திருத்த பார்க்கும்போது அது வந்து கோணலான வழியில போயிடுது. அப்ப ஒரு முன்மாதிரியான தகப்பன் அந்த மாதிரி அவர் விட மாட்டார். An exemplary father will raise his child to be an respected adult. கடைசியாக மூன்றாவது காரியம் ஒரு முன்மாதிரியான தகப்பனிடத்திலே காணப்படுகிறது. அவர் வந்து ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு ஹீரோவாக, ஒரு முன்மாதிரியாக, அவர்களுக்கு அவர்கள் மிக மிக மெச்சிக்கிற ஒரு முன்மாதிரியாக அவர் இருக்கிறார். The exemplary father is a hero or a role model. அவர்கள் பார்த்து அவர் அடிச்சுவடிலே நடக்கக்கூடிய, அவரை பின்பற்றக்கூடிய ஒரு முன்மாதிரியாக அவர் இருப்பார். A hero to their children, a role model to his children. Recently I read ஒரு பிள்ளை, அவங்க அப்பா என் கூட செமினரில் படித்த ஒரு தகப்பனார், அவருடைய மகள் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிற ஒரு பிள்ளை, டாக்டர் படித்த பிள்ளை. அந்த பிள்ளை வந்து அவங்க அப்பாவை பற்றி எழுதியிருக்கிற சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். My dearest darling daddy, 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 you are my inspiration, a man of God, full of determination, enthusiasm and courage. We call you blessed. ஒரு பிள்ளை சொல்லுது, உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், நீங்க தான் எங்களுக்கு வந்து முன்மாதிரி, உங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்குது என்று அந்த மகள் வந்து அவங்க அப்பாவை பத்தி சொல்லி இருக்கிறது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முன்மாதிரியான தாப்பன் முதலாவதாக
பிள்ளைகளை நிபந்தனை இல்லாமல் அளவில்லாமல் நேசிக்கிறவர். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவருடைய அன்பு மாறாதது. இரண்டாவது, பிள்ளைகளை சரியாக வளர்க்கிறவர். அவர்கள் வளர்ந்த பிறகு உலகம் அவர்களை பார்த்து அவர்களை நேசிக்கவும் மதிக்கவும் கூறிய மக்களாக வளர்க்கிறவர் முன்மாதிரியான தகப்பனார். மூன்றாவது, முன்மாதிரியான தகப்பனார் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் ஹீரோவாக ஒரு முன்மாதிரியான ஒரு மாதிரியாக அவர்களுக்கு இருக்கிறார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, பிரியமானவர்களே, இந்த முன்மாதிரியான தகப்பனார் என்ன செய்கிறார்? 5 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். I want to share with you 5 things that an exemplary father will do. முதலாவதாக, ஒரு முன்மாதிரியான தகப்பனார் அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். An exemplary father first of all prays for his children. இது 2 உதாரணங்கள் பைபிள்ல இருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று யோபு. யோபு 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரத்துல யோபுக்கு 10 பிள்ளைகள், 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். 5வது வசனத்துல என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கூடுவார்களாம். அவர்கள் ஆடி பாடி குடித்து வெறித்து அவர்கள் விருந்து வச்சு விருந்து அனுசரிப்பார்களாம். அவர்கள் அந்த காலங்கள் முடிஞ்ச பிறகு, அந்த பிள்ளைகள் முடிஞ்ச பிறகு யோபு எழுந்து அவர்களுக்கு காலையில அவர்களுக்கு தகன பலி செலுத்தி, அவர்கள் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதை மன்னிக்கும்படி ஆண்டவரிடத்துல தகன பலி செலுத்துவான் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு தகப்பனாக இருப்பான். ஏனென்றால் அவர்களுடைய பிள்ளைகள் தப்பு செஞ்சு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது என்று பிள்ளைகளுக்காக யோபு ஜெபித்தான். Job prayed for his children. He gave burnt offerings and he ministered to his children and he prayed for his children. This is an example of a godly father, an exemplary father. தாவீது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல சாலமோன் அரசனுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லாம் நான் ஆயத்தப்படுத்திட்டேன், எல்லா ஆசீர்வாதமும் என் மகனுக்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, இவன் வழி தப்பி போகாதபடிக்கு, அவன் ஆண்டவர் அவங்களுடைய பாதத்தை விட்டு போகாதபடிக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையாக இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் என்று தாவீது தன்னுடைய மகனுக்காக ஜெபித்தான், சாலமோனுக்காக ஜெபித்தான். ஆகையினாலே அருமையானவர்களே, இந்த 2 பக்தர்கள் அவருடைய வாழ்க்கையிலே செய்த அந்த காரியத்தை நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையிலே முன்மாதிரியான தகப்பனார்களாக நம்ம இருக்கும்படி நாமும் நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபிப்போம். எதற்காக நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும்? முதலாவதாக, அவர்கள் ரட்சிக்கப்படும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். What do you pray for your children? Number 1, you must pray that they must come to know Jesus Christ as their personal Lord and Savior. இரண்டாவதாக, அவர்களுக்காக என்ன ஜெபிக்க வேண்டும்? வாழ்நாள் பூரா ஆண்டவரை கிட்டி சேர வேண்டும், ஆண்டவரோடு கிட்டி சேர வேண்டும், ஆண்டவர் கிட்ட இருக்கணும் என்று பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Pray that they will be close to God. No matter what they have or don't have in this world, they must be children of God who are faithful to God and close to God. மூன்றாவதாக, அவங்களுடைய மற்ற காரியங்களுக்கும் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு எப்பொழுதுமே பெற்றோராக, தகப்பனாராக நாம் எப்பொழுதுமே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பாதத்தை விட்டு, வழியை விட்டு, பாதைகளை விட்டு விலகி போகாதபடிக்கு அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, முதல் காரியம் அவன் ஜெபிக்கிறான். இரண்டாவது காரியம், அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலமான இடமாக இருக்கின்றான். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுக்கு பயப்படும் பயத்திலே ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தேவனை பயப்படுகிற பயத்துல
அப்ப இந்த தகப்பனார் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்குமா. அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கும் பொழுது தேவன் மேல் எந்த வாழ்க்கையில குடும்பத்துல குடும்ப வாழ்க்கையில என்னென்ன சலசலப்புகள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன அசைவுகள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர் அசைய மாட்டார். அவர் அசையாத விதத்திலே அவர் இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாக இருப்பார். பிள்ளைகள் பயப்படும் போது அவர்கள் ஓடி, சூழ்நிலைகள் உலகம் மாறலாம், வேலை இருக்கலாம், வேலை இல்லாம போயிடலாம், சம்பளம் இருக்கலாம், சம்பளம் இல்லாம போயிடலாம், உயர்வு கிடைக்கலாம், பிரச்சனைகள் வரலாம், ஸ்கூல்ல பிரச்சனை வரலாம், எப்படி வந்தாலும் சரி தகப்பனாரிடத்தில் ஓடும் பொழுது ஒரு உயர்ந்த அடைக்கலமாக உறுதியான ஒரு மரத்தை போல அவர் தகப்பனார் நிற்பார். ஏனென்றால் அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். You be a man of God who fears the Lord, and when you fear the Lord you will have strong confidence, and when you have strong confidence you will be a refuge for your children. மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 5:8 வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு மனுஷன் ஒரு கிறிஸ்தவ தகப்பனாரா இருந்து குடும்பம் இருந்து கொண்டு அவன் குடும்பத்தை அவனுக்கு குடும்பத்துக்கு தேவையான காரியங்கள்லாம் அவன் கவனிக்காம இருந்தால் அவன் ஒரு அவிசுவாசியை விட அவன் மோசமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவனாக இருக்க வேண்டும். மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது ப்ரொவைடர் அல்லது எல்லா காரியத்தையும் அவர் பார்க்கிறவர், அவர் கொடுக்கிறவர், குடும்பத்துக்கு கொடுக்கிறவராக அவர் இருக்க வேண்டும். வீடு இருக்கான்னு பார்க்க வேண்டும், சம்பளம் இருக்கான்னு பார்க்க வேண்டும், படிப்பு இருக்கான்னு பார்க்க வேண்டும், தேவைகள் சாப்பாடு இருக்கிறதான்னு பார்க்க வேண்டும். எல்லா காரியங்களும் குடும்பத்தை கவனிக்க ஒரு சிறந்த பொறுப்புள்ள ஒரு தகப்பனார இருக்கிறவர் ஒரு கிறிஸ்தவ முன்மாதிரியான தகப்பனார். An exemplary Christian father is one who provides. 1 Timothy chapter 5 verse 8 says, if one does not provide for his own, especially for his own household, he has denied the faith and is worse than an unbeliever. ஒரு அவிசுவாசியை விட ஒரு விசுவாசத்திலே அவர் தோல்வி கண்டுட்டார் என்று அர்த்தம். குடும்பத்தை கவனிக்காமல் போனார். ஆகையினாலே மூன்றாவது காரியம், ஒரு முன்மாதிரியான தகப்பனார் செய்கிறவர் குடும்பத்தின் காரியங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவராக முயற்சி எடுக்கிறவராக இருப்பார். நான்காவதாக, he is a model. He is a model to the children. பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் அவர் ஒரு மாதிரியாக அவர் இருக்கிறார். ஒரு கதை வாசித்தேன். எலன் ரெட்பார்ட் என்னப்பட்ட ஒரு பேர் போன போதகர், ஒரு மூடி பைபிள் சர்ச் சொல்லி சிக்காகோவிலே அவர் ஒரு பேர் போன ஒரு ஊழியக்காரர். ஆனால் ஒரு காலத்துல அவர் அவிசுவாசியா இருந்தார். He was not a believer. Alan Redpath was not a believer when he was a boy. அவர் ஒரு கதை சொல்றாரு, அவருடைய அனுபவத்தில் இருக்கிற ஒரு கதை சொல்றாரு. அவர் என்ன சொன்னார் என்றால், அவர் குடும்பத்தில் அவருடைய தகப்பனார் ரொம்ப உயர்த்தி சொல்றாரு. அவர் என்ன சொல்றார் என்றால், ஒரு காலத்துல அவங்க குடும்பத்துல ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டு டென்ஷன் இருந்துச்சு ரெண்டு பேருக்கும். அப்ப அவங்க தகப்பனார் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் காலம் சென்று சாப்பாட்டு மேசையில மனைவியை பார்த்து, இந்த பாருமா, இந்த மாதிரிலாம் நான் பேசி இருக்க கூடாது, என்னை தயவாய் மன்னித்து விடு, நான் அளவு மேலே நான் பேசிவிட்டேன் என்று சொல்லி என்னை மன்னித்திரு என்று அவர் கேட்டது இது அவர் இந்த பையனுடைய இருதயத்தை ரொம்ப ஆழமாக தொட்டது. அவர் மேலே நேராக சாப்பாட்டு மேசையை விட்டுட்டு நேராக ரூமுக்கு போய் முழங்கால் படிட்டு சொன்னார், நான் விசுவாசி இல்லை,
நான் வந்து விசுவாசிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு என் தகப்பனார் செஞ்ச அந்த காரியம் என் இருதயத்தை ஆழமாக தொட்டது. பிறகு நம்ம பார்க்கிறோம், இந்த முன்மாதிரியான ஒரு செயல் தகப்பனார் மனைவியிடத்துல, கணவன் மனைவியிடத்துல மன்னிப்பு கேட்கிறது, அந்த முன்மாதிரி இவர் இதயத்தை தொட்டதுனால இவர் ஒரு விசுவாசியாகி பெரிய ஊழியக்காரனாக மாறினார். நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்மாதிரியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are also called to be models. We are called to be examples of Christ. பவுல் அப்படி சொன்னார் இல்லையா? அவர் என்ன சொன்னார்? நான் இயேசுவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். He was a role model. Paul was a role model. He says, follow me even as I follow Jesus. அருமையானவர்களே, அஞ்சாவதாக 4 காரியம் சொல்லிட்டேன். இப்ப 5வது காரியம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தகப்பனார் பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்துல நடத்துவார். அவன் முதிர் வயது ஆன பிறகு அந்த வழியை விட்டு அவன் போக மாட்டான். Proverbs 22 verse 6 says, train up a child in the way that he should go, and when he is old he will not depart from it. நம்முடைய பிள்ளைகளை நம்ம பயிற்சி கொடுத்து வளர்க்க வேண்டும். இதற்கு 2 பகுதிகள் உண்டு. ஒன்று வந்து போதனை, ரெண்டாவது வந்து கண்டிப்பு. போதனையும் கண்டிப்பும் இருக்க வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 9வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வந்து இரவும் பகலும் உங்கள் பிள்ளைகளுக்கு, நீங்கள் நடந்தாலும் படுத்தாலும், நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும், நீங்கள் சாப்பிட்டாலும், நீங்கள் எப்போதுமே உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை நீங்கள் போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. Train up a child in the way that he should go. In the way that he should go, not in the way he wants to go. Train up a child in the way he should go, and that you can know from the word of God. There are 2 aspects to it. Number 1, first of all, you have to teach them the way. Teach them the way. This is the way. Walk ye in it. Walk ye in it. Teach the children. Teach your young people. Teach your family the way that you should go. Teach them. In Deuteronomy chapter 6 verses 6 to 9 it says that you should always teach the word of God, speak the word of God, think of the word of God, walk according to the word of God. Teach them that they may know. இரண்டாவது, அவர்களை கண்டிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 13:24 நாம் ரோத்தானை வந்து நம்ம வந்து கையாள வேண்டும். நம்ம ரோத்தான் கொடுக்காவிட்டால் நம்ம பிள்ளைகள் வந்து கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that we not only in training, there's not only the teaching or the knowledge aspect, there is also the training aspect or the discipline aspect. He who spares his, Proverbs 13:24 says, he who spares his rod hates his son. If you spare the rod, the Bible says you hate your son. But he who loves him disciplines him not lately but promptly. He who loves him disciplines him promptly. அறந்த வாழ சின்ன வயசுல சின்ன பேபி சின்ன பையன் சின்ன பிள்ளை, இதோ இவ்வளோ கியூட்டா இருக்கு, இவ்வளோ கியூட்டா இருக்கு, இவ்வளோ கியூட்டா இருக்குன்னு ஓட விட்டுட்டு 15 வயசு ஆன பிறகு 20 வயசு ஆன பிறகு ஏன் நம்ம சொல்ற பேச்சை கேட்க மாட்டான்னு சொன்னா எப்படி கேட்பான்? நம்ம வந்து சின்ன வயசுலயே கொடுக்க வேண்டிய கண்டிப்பு, செலுத்த வேண்டிய திருத்தம், செய்ய வேண்டிய திருத்தம் செய்வோம் என்றால் சின்ன வயசுலயே அவர்கள் வந்து போக வேண்டிய வழியில் போவார்கள். நான் இதை ரொம்ப பார்த்துருக்கிறேன், நான் இதை ரொம்ப கற்றுக்கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் கடைப்பிடிச்சிருக்கிறேன். அதனால எனக்கு தெரியும். I've seen this in my life and I've seen the way
that others have disciplined their little ones and seen the children grow up in the fear and knowledge of the Lord. ஆகவே பிரியமானவர்களே, என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார், அடைக்கலமாயிருக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், மாதிரியாக இருக்கிறார், பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துகிறார். He prays for his children. He is a place of refuge. He provides. He is a model, and he trains the child in the way he should go. In conclusion, I want to share with you something I read about the way people change in their perception towards their father from the time they were a 4-year-old child to the time they are 65 years old. What is the perception towards your father? And I want to ask you, what is your perception towards your father? உங்கள் தகப்பனாரை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று நான் முடிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். 4 வயதுல பிள்ளை சொல்லுவானா, என் டேடிக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும். My daddy can do anything. 4 years old. 8 வயசுல எல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியாவிட்டாலும் என்று சொல்லுவான். My father does not know everything, but he knows most things. 8 வயசு. 14 வயசுல 14 years. 14 வயசுல அப்பா ஒரு சரியான ஓல்ட் ஃபேஷன். 14 years he will say he is old fashioned. Daddy, he is old fashioned. 21 வயசுல ஐயோ அந்த ஆளா ஒரு அவுட் ஆஃப் டேட். That man is out of date when you are 21 years old. 30 years old, 30 வயசுல கொஞ்சம் மாறுது. I must find out what daddy thinks about it. At 30 years old, it begins to change back. I must find out what daddy thinks about it. 35 வயசுல நம்ம தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னால அப்பாவோட எண்ணம் இதை பத்தி எண்ணம் நம்ம கேட்டுக்கணும். Before we decide, let's get dad's idea on this first. 50 வயசுல அப்பா இதை பத்தி என்ன யோசித்திருப்பார்? At 50 years old, when I am 50 years old, what would dad have thought about it? 60 வயசுல எங்க அப்பாவுக்கு எதை பத்தி நீங்க கேட்டாலும் தெரியும். When I am 60 years old, my father knew literally everything. 65 years old, 65 வயசுல ஐயோ இன்னும் ஒரு வாய்ப்பு அப்பாவோட உட்காந்து இதை பத்தி பேசியிருக்கு வாய்ப்பு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். How nice it will be if I can get my daddy again to talk about this one more time with you. Happy Father's Day. தந்தையர் தின வாழ்த்துக்கள். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே ஆசீர்வாடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த சத்தியங்கள் இருதயத்தில் பதிய கிருபை செய்யும். எங்களை கிறிஸ்துவுக்குள்ளே இழுக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை வழிநடத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியம், சமாதானம், வழிநடத்த நாம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருக்கும்.